அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன தேவதை ஈஸ்வரிங்க. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது குற்றாலத்தை பற்றி. அதாவது தென்காசி மாவட்டத்திலிருந்து 4 கிலோமீட்டரில் குற்றாலம். இந்த குற்றாலத்தோட சிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும். நீர்வீழ்ச்சி பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே உள்ள ஆலயத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமண வைபவம் நடக்க காலகட்டத்தில் இந்த 3 உலகத்தில் சேர்ந்தவங்க அனைவருமே அங்கே கூடியதால் பூமியோட தெற்கு பகுதி உயர்ந்தும் வடக்கு பகுதி தாழ்ந்தும் ஏற்ற இறக்கத்தோடு இருந்திருக்குது. அப்போ சிவபெருமான் அகத்தியர் மாமுனிவர்கிட்ட நீங்கள் இந்த தெற்கு பகுதிக்கு போய் நீங்கள் அங்கே போங்க, இதை சமமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அகத்தியர் முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட திருமண குலத்தை என்னால் காண முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இதனால சிவபெருமானுக்கு அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போங்க, இந்த பூமி சமமானதும் என்னோட திருமண குலத்தை நீங்கள் அங்கேருந்தே காட்சி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்போ அந்த அகத்தியர் மாமுனிவர் இந்த இடத்துக்கு வர்றப்ப அந்த இடம் சமநிலை ஆச்சு அப்படிங்கிறது தான். இவர் சிவபெருமான் நினச்சி வழிபாடு செய்யலான்னு அங்கே உள்ள ஆலயங்களை தேடி பார்த்துருக்கிறாரு. அப்போ அங்கே சிவபெருமான் இல்லை, சிவன் சன்னதி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த குற்றாலத்தில் வைணவ தலம் பெருமாள் ஆலயம் ஒன்று இருந்திருக்குது. அதில் உள்ள போய் சாமி கும்பிட போயிருக்காரு. அப்போ அங்கே உள்ள வைணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் திருநீர்பட்டை ருத்ராஜம் அணிஞ்சு வந்ததுனால இவர் சைவ இதை சேர்ந்தவர் அப்படின்னு அவங்க கோயிலுக்குள்ளே அவங்க விடுறதுக்கு அனுமதிக்கலை. இதனால வருத்தப்பட்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அங்கே உள்ள இளஞ்சியில் உள்ள முருகப்பெருமானில் போய் சொல்லி முறையிடுறாரு. அப்போ முருகப்பெருமான் அவர்கிட்ட நீங்கள் வைணவராக நீங்கள் போங்க, இது வேடம் தெரிஞ்சு போங்க, கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் கழுத்தில் துளசி மாலை அணிஞ்சு அங்கே போகிறாரு. அப்போ அவங்க கோயிலை அனுமதிக்கிறாங்க. அங்கே உள்ளே போனோன்னு நான் பெருமாளுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு அங்கே உள்ள ஐயர்களை இவர் வெளியில் அனுப்புகிறாரு. அங்கே உள்ளே போனவர் அங்கே உள்ள பெருமாளை தலையில் தன்னோட கையை வச்சு அமுக்கி அழுத்தி குறுகுக அப்படின்னு சொல்லி அவர் வழிபடுறாரு. அந்த பெருமாளோட சிலை அப்படியே குறுகி சிவனோட உருவமாக காட்சி தந்துருக்கு. அப்போ இவர் சிவ பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வெளியில் வர்றப்ப இங்கே பெருமாள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே உள்ள ஐயர்கள்லாம் இவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, அவங்கள தாக்க முயற்சிருக்காங்க. அப்போ இவர் அருகம்புலம் வந்துருச்சு அவங்க மேலே அவர் எரிஞ்சப்போ அது அவங்கள தாக்கியிருக்குது. அதுக்கு பிறகு இவங்க தன்னோட தப்பை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கற்றுக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே சிவ வழிபாடு செய்யலாம், இங்கே உள்ள பெருமாள் நன்னகர பெருமாளாக நீங்கள் தென்மேற்கு திசையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அங்கே அந்த சிவான ஆலயத்தில் பெருமாள் நன்னகர பெருமாளை காட்சி தந்துட்டாரு அப்படிங்கிறது தான். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவனோட தலையை அவர் அமுத்தி பிடிச்சதுனால அவருக்கு தலைவலி ஏற்பட்டுச்சு. இந்த தலைவலியை தீர்க்கிறதுக்கு 48 மூலிகையை கொண்டு அங்கே தைலம் தயாரிக்கிறாங்க. தினம் இரவு அந்த தைல அர்த்தத்தாமூர்த்திக்கு தைலத்தை பயன்படுத்தி அதைத்தான் பிரசாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த தைலத்தை வாங்கி நம்ம கைகால் வலி, உடம்பு வலி, முதுகு வலி மற்றும் கைகால் நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரி சகல விதமான பிரச்சனைகளுக்கும் அந்த தைலத்தை தேய்ச்சி நம்ம தேய்க்கிறதுனால நம்மளுக்கு அந்த நோய் குணமாகுது அப்படிங்கிறது தான். இந்த குற்றாலம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் கொண்ட அருவி அப்படிங்கிறப்ப நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையினாலும் இந்த குற்றால நீர்வீழ்ச்சிக்கும் இந்த குற்றால நாதரை நீங்கள் வழிபாடு செய்துவாங்க. இங்கே உள்ள தலை விருட்சம் அப்படிங்கிறப்ப பலாமரம். இந்த பலாமரத்தோட விதைகள் மற்றும் பலாமரம் அந்த சுளைகள் இதெல்லாமே சிவபெருமானோட வடிவத்தோடு இருக்கிறதாக அங்கே காட்சி இருக்குது. இதை நீங்கள் வழிபாட்டு வர்றப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களும் கிடைச்சி வாழ்வில் வளம் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.